உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல் நிகழ்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். தேர்தல் நடத்தை விதி திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் கூறுவது என்ன, விவரிங்க. வணக்கம். தேர்தல் நடத்தை விதியில் மத்திய அரசு செய்துள்ள திருத்தம் மக்களாட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 93 பிரிவு 2 செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சிக்கு தனது மிக பெரும் அச்சுறுத்தலை பாஜக அரசிடம் எதிர்நோக்கி உள்ளது என்று அந்த கருத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று முதலமைச்சர் அந்த கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறுகளும் ஒன்றிய அரசு அளித்துள்ளது என்று முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜக அரசின் பயம் ஹரியானா மாநில தேர்தலோடு நிற்கவில்லை. அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக தேர்தலின் போது புனிதத்தன்மையை கெடுத்து பெற்ற பொய்யான வெற்றி தீவிரமான எதிர்ப்புக்கு ஆளாகியிருப்பதால் அடைந்துள்ள பதற்றத்தின் எதிரொலியாகவே இது அமைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம் நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மூலம் தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இப்படியாக தேர்தல் நடத்தை விதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திருத்தத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.